வணக்கம் உடன்பிறந்த நண்பர்களே. இப்போ உங்களுக்கு தெரியும், ஈரான் போரும் அமெரிக்கா அந்த போர் கொஞ்சம் முடியாதனால நிறைய இடங்கள்ல சாப்பாடு கிடையாது. நிறையா ஹோட்டல் க்ளோஸ் பண்ணுறாங்க. வெளியில் போனால் ரொம்ப 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 கவனமாக போங்க. அதாவது எங்கேயாவது போய் சாப்பிட்ருவோம் எப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாம். சில பேர் பாவம் இத்தனை மணிக்கு சாப்பிட்ணும், இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்ணுன்னு போவீங்க. அவங்கெல்லாம் முடிஞ்சால் அந்த ஹோட்டல் அந்த மாதிரி ஹோட்டல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. அது இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வழக்கம் போல் கொச்சி மெட்ரோ ஒர்க்குக்கு வந்தேன். வடக்கோட்டா ஸ்டேஷன் போயிருந்தேன். காலையிலையும் பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய ஹோட்டல் இல்லை. வைக்லாவில் பார்த்தா ஏதோ ஒரு 1, 2 தான் வந்திருக்கு. பட் எல்லா டிஷ்ஷுமே நிறைய இடத்துல கிடைக்கிறது கிடையாது. இதே தான் முந்தானத்தை சென்னையில் ஃபேஸ் பண்ணேன். சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா, நான் சைதாப்பேட்டை சைடு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் சரி, சிறுசேரி சைடும் சரி, ஈவன் தோசை இதெல்லாம் இல்லை அப்படின்ட்டாங்க. சின்ன சின்ன ஐட்டங்கள் தான் இருக்குது. அதே மாதிரி இட்லி இது இருந்தால் அதுக்கு சரியான வடைகள், சட்னி, எல்லா சட்னியும் அப்படி இருக்காது. அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஈவன் டீ கடைகள் நிறைய இடத்துல குறைஞ்சிருச்சு. அதுக்கு பதில் இப்போ ஃப்ரூட்ஸ் ஜூஸு அந்த மாதிரி கடைகள் தான் அதிகமாக இருக்குது. அதையும் கொஞ்சம் ஃபேவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது மொத்தமாக முட்டம் மெட்ரோ ஸ்டேஷனோட அவங்க ஆஃபீஸ் டிப்போ போயிருந்தேன். அங்கேருந்து நான் சாப்பிட்றதுக்காண்டி இங்கே வந்துட்டுருக்கேன். அடுத்த ஸ்டேஷனுக்கு வரைக்கும் வந்தேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் க்ளோஸில் தான் இருக்கும். சில ஹோட்டல்ஸ் ஓப்பனில் இருந்தாலும் ஃபுட்ஸ் எல்லா ஃபுட்டும் கிடையாது. ஈவன் ஒரு சில சைவ ஹோட்டல் தான் இருக்குது. அந்த சைவ ஹோட்டலுமே எல்லாமே முழுசாக ஆப்ரேட் ஆகலை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நன்றி.